ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா கார்ன் ஃப்ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி தான், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மசாலா கார்ன் செய்கிறதுக்காக ஒரு முழு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கோம். ஸ்வீட் கார்னில் செஞ்சால் தான் இது சாஃப்டாக வரும். இன்றைக்கி நம்ம மசாலா கார்னை டூத் பிக் வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் டூத் பிக் எடுத்துருக்குறோம். அந்த டூத் பிக்கை வச்சு கார்னில் எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் மெஷர் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு கானை 4ஆக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுலேருந்து ஒரு கானை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 வரிசையை இது போல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம டூத் பிக்கில் கானை குத்தி எடுக்கும் பொழுது ஈஸியாக ரிமூவ் ஆகும். இப்போது டூத் பிக் எடுத்து இது போல் நல்லா குத்தி விட்டு எடுத்துக்கோங்க. இது போல் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே போல் எல்லா கானையும் டூத் பிக் வச்சு குத்தி இது போல் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா ஸ்வீட் கார்னையும் இதே போல் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது 5 நிமிஷம் போல் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஏற்கனவே 5 நிமிஷம் போல் சுடுதண்ணியை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்னையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 5 நிமிஷம் போல் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் பாயில் பண்ணாவே போதும். இது ஸ்வீட் கார்னுன்றதுனால ரொம்ப சீக்கிரத்திலே வெந்துடும். பாருங்கள், நம்மளோட கார்ன் எல்லாமே சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கார்னை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கப்பில் போட்டுக்கலாம். எல்லா கார்னையும் தண்ணி வடிச்சிட்டு இது போல் ஒரு கப்புக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது கார்னை ஃப்ரை பண்ணுறதுக்கான பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். எல்லா பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா குலுக்கி விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி குலுக்கும் பொழுது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம், 1/4 டம்ளர் சேர்த்தாவே போதும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை உடனே செய்யணும்னு நினச்சா 1/2 hour போல் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து செய்யணும்னு நினச்சா 1 hour போல் வெளியில் வச்சுருங்க. 1/2 hour போல் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹை ஃப்ளேமில் இருக்கணும், அதாவது அதிகமாக சூடாக இருக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு கானாக எடுத்து இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கார்ன் எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த கார்ன் மேலே சேர்க்கறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு,
மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கார்ன் மேலே இது போல் தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட க்ரன்ச்சியான மசாலா கார்ன் ஃப்ரைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது கூட சாஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.